போட்டோ எல்லாம் அழகா எடுத்திருக்காவளே. தேங்க்ஸ் சின்ன பொண்ணக்கா. ஏட்டி மாப்பிள்ள உன் காலில் விழுற மாதிரிலாம் போட்டோ எடுத்திருக்கீங்க. அவைய வீட்டில் பார்த்தா என்னடி நினைப்பாவ? எம்மா அதெல்லாம் சும்மா ஒரு ஃபன்னுக்காண்டி எடுத்ததுமா. ஏ லட்சுமி அக்கா, எத்தனை நாள் தான் நம்மளும் புருஷங்காலே விழுறது, புருஷனும் நம்ம காலில் விழட்டுமே. அதுக்கு இல்லட்டி அவைய அம்மாலாம் பார்த்தா கொஞ்சம் கஷ்டப்படுவாவல்ல. எதுக்கு காலில் விழுந்ததுக்கா? அட போங்கம்மா நீங்க ஒண்ணு. ஏன் பொம்பளைங்க தான் ஆம்பளைங்க காலில் எப்பவும் விழணும்னு சட்டம் இருக்கா என்ன? கரெக்டா கேக்குறீங்கக்கா. ஏட்டி பல்ல பல்ல காட்டாத. மருமவனை காலில் விழ சொல்லி போட்டோ எடுத்துட்டு வந்திருக்கா. போட்டா ஏம்மா அது ஒரு போஸ்மா. என்ன போசம், வேற போஸே இல்லையோ? ஏ லட்சு, தண்டபணி என்ன எத்தனை நாள் உங்ககிட்ட காலில் விழுந்திருக்காவ, அடிக்காத அடிக்காதன்னு. அதானே எத்தனை நாள் அந்த அண்ணன் கதறி இருப்பாவோ காலில் விழுந்து லட்சுமி அடிக்காத அடிக்காதன்னு. என்னைக்காவது பாவம் பார்த்து விட்டுருக்கீங்களா? ஏட்டிகளா, அதுவும் இதுவும் ஒன்னா? அந்த மனுஷன் குடிச்சு போட்டு வம்பு இழுப்பாரு, தூக்கி போட்டு மிதிப்பேன். என்னத்தை தான் இருந்தாலும் குற்றம் குற்றம் தான். அது என்ன உங்களுக்கு ஒரு சட்டம், உங்க மவளுக்கு ஒரு சட்டமா? போட்டோ தானே எடுத்திருக்காவ லட்சுமி வீடு. அதுக்கு இல்ல அம்புஜம், அவிய வீட்லயும் இந்த போட்டோவெல்லாம் பாப்பாவ. அவிய அம்மா அப்பா என்ன நினைப்பாவ? சில்மா இதுல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? சரி சரி பேசினா பேசிட்டே இருக்க வேண்டியதான். காரு போய் கை காலெல்லாம் கழுவிட்டு வா. சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க சாப்பிடலாம். மாப்பிள்ளை எங்க போனாரு? அவரும் வந்தாருன்னா சேத்தாப்புல சாப்பாடு வச்சிருவோம். அவங்க வீட்டுக்கு போயிருக்காங்க அம்புஜத்தை. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இப்போ வந்துருவாங்க. மருமவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தாவலடி, அவங்களையும் கூப்பிடு சாப்பிடறதுக்கு. அவங்களுக்கு ஒர்க் இருக்குமா? நான் வீட்டுக்கு வரச்சிலேயே காரில் வச்சு கூப்பிட்டேன். இன்னொரு நாள் நாங்கள் கண்டிப்பாக வந்து சாப்பிட்றோம். ஸ்டூடியோவில் அதிகமாக வேலை இருக்குன்னாங்கம்மா. என்ன மாப்பிள்ள, கல்யாணம் வரப்போது எங்களெல்லாம் இப்போ கண்டுக்கிறதே இல்லை. ஒரு ட்ரீட்டு கீட்டு வைக்கக்கூடாதா? அதுக்கு என்னக்கா, வச்சுட்டா போச்சு. என்ன வேணும்னு சொல்லுங்க, ட்ரீட் வச்சிருவோம். இவளுவோ ஒருத்தி வந்தவரை வாசல்லே நிக்க வச்சுட்டு பேசுறாளுவோ. மருமவனே நீங்க உள்ள வாங்க. வரேன் த. எப்ப சக்தி நீ மட்டும் வந்திருக்க, வடிவக்காலாம் வரலையா? எத்தே, அம்மாக்கு வேலை இருக்குன்னு என்னைய மட்டும் அனுப்பிச்சி விட்டுச்சு. வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட் வந்திருக்காங்க, அதனால சாப்பாடு அங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா? அஞ்சலியை வச்சு கூட கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல. மாமாவோட அம்மா அப்பா எல்லாரும் வந்திருக்காங்க, அதனால அஞ்சலியால வர முடியல. அப்படியா? அவங்க வீட்ல இருந்தா ஆள் வந்திருக்கோ? ஆமாத்த. சரி, நின்று பேசிக்கிட்டே இருந்தா எப்படி? சேட்டைப்புட்டுன்னு கையை கழுவிட்டு சாப்பிட உட்காருங்க. முதல்ல பொண்ணு மாப்பிள்ளைக்கெல்லாம் பரிமாறி சாப்பிட வச்சாதான் நாங்க சாப்பிட முடியும். ஐயோ, எதுக்குக்கா இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம்? வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடுவோம். ஃபார்மாலிட்டிலாம் ஒன்றும் இல்லை. பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முதல்ல வச்சு பரிமாறிட்டேன்னு வைங்களேன், அப்புறம் எங்களுக்கு பெரிய வேலை முடிஞ்சது. நாங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக உட்காந்து சாப்பிடுவோம். பேசுனா பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீங்க வாங்க மருமவனே, கையை கழிட்டு உட்காருங்க. ஏன் அம்புஜம் கீதா சின்ன பொண்ணு, நீங்களும் வந்துருங்க, டீ கூட உட்காந்து சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன். ஏக்கா நம்மளுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே செட் ஆகாது. நாங்கள் இப்படி வெளியில் காத்தாட உட்காந்து சாப்பிடுவோம். முதல்ல வாங்க, அவைய 2 பேருக்கும் பரிமாறிடுவோம். ஆமாம் லட்சுமி, நம்மளுக்கெல்லாம் வீட்டுக்குள்ளே செட் ஆகாது. நல்ல இங்கே பேர் அழகா வெட்ட வெளியில் அழகா கை காலை நீட்டிட்டு உட்காந்து சாப்பிட்லாம். சரி அப்பா வாங்க, முதல்ல 2 பேருக்கும் பரிமாறிட்டு நம்ம இங்கே உட்காருவோம். போதும் போதும் கீதாக்கா, வேணும்னா 2வது வாங்கிக்கிறேன். அட நல்லா சாப்பிடுங்க மாப்பிள்ள. போதும் போதும்க்கா, வேஸ்ட் ஆகிட கூடாதுல, அதுக்கு தான் சொல்றேன். குழம்பு நல்ல ருசியா இருக்கு. ஆமா எல்லாமே டேஸ்டா இருக்கு. எல்லா கிரெடிட்ஸும் எங்க அம்புஜக்காக்கு தான். அம்புஜக்கா தான் குழம்பே வச்சாவ. நீங்க எல்லாமே ஆட்டி நான் வச்சேன். சும்மா சொல்லக்கூடாது அம்புஜத்தை, முனியாண்டி விலாசி தோந்து போயிரும். அப்படி இருக்கு உங்க சமையல். போங்க தம்பி, வெக்கமா இருக்கு. சாப்பிட்றத பாருங்க, 2 பேரும் என்ன பூச்சி பிடிச்சிட்டு இருக்கீங்க? நல்லா அள்ளி வள்ளி வதக்கிட்டு சாப்பிடுங்க. காரு, உனக்கு குழம்பு ஊத்தவா? வேணாங்கா, சாப்பிட்டு வாங்கிக்கிறேன். ஏ கீதா, மருமவனுக்கு கறி வையி. ஐயோ வச்சிடாதீங்க, போதும் போதும். நல்ல கறியை அள்ளி வச்சு சாப்பிடுங்க மருமவனே, கல்லு தின்னாலும் கரையிற வயசு. எதுக்கு எடுத்தாலும் போதும் போதும் கதைய. என்ன பிள்ளை வழக்கா, ஒரு சத்தம் கேட்டாலும் அழுகுறது. கதவை திறந்தா அந்த சத்தத்துல முழிச்சுக்கிடுது.
முன்னாடி எல்லாம் நாங்க பிள்ளைய இப்படியா கஷ்டப்பட்டு வளர்த்தோம். காட்டு மேட்ல வேப்ப மரத்துல தொட்டில கட்டி போட்டு பிள்ளைய உரக்காட்டிட்டு வேலையை செய்வோம், களவு நடுவோம். அது பாட்டுக்கு பிள்ளைய போட்டு உரக்காட்டின மாதிரி உறங்கிட்டு இருக்கோம். இப்ப உள்ள பிள்ளைகள் எல்லாம் இந்த பிரிங்கில தான் தூங்குது. பிரிங்கில இதுல போட்டு விடிய விடிய ஆட்ட வேண்டியதா இருக்கு. ஏட்டி உமா, உம்மி, வாங்க. சின்ன பொண்ணு உமாக்கு மாமியார உட்காந்துருக்கு. நீங்க எப்ப வந்தீங்க? நல்லா இருக்கீங்களா? இருக்கோம் இருக்கோம். என்ன விஷயமா உமாவை தேடி வந்திருக்கியே? இன்னைக்கு லட்சுமிக்கா வீட்டில் பொங்கி போட்டோம். அதான் உமாக்கு செதோல சாப்பாடு வச்சு கொண்டு வந்தோம். அப்படியா? நீங்க எப்ப வந்தீங்க? நான் இன்னைக்கு காலையில தாமா வந்தேன். பேர பிள்ளைகளுக்கு பேர் விட போறோம்ல, அந்த ஆளுதான் கிளம்பி வந்தேன். தங்க பிள்ளை தொட்டில எப்படி தூங்குது பாருங்கக்கா. தூங்குற பிள்ளைல பார்க்க கூடாதுடி, எந்திரிச்சிரும். அப்படியா? சரி சரி. ஆனாலும் தூங்குற பிள்ளைல அழகா இருக்கு. இவ்வளவு நேரம் உரக்காட்டுறதுக்கு பட்ட பாடு இருக்கே. அவ அம்மாக்காரி அரை மணி நேரமா இங்க கிடந்து ஆட்டிட்டு இருந்திருக்கா தொட்டுல. பிள்ளை உறங்கு வேணாங்குது. பச்சை பிள்ளை இல்ல, கொஞ்சம் வளர தண்டி இப்படிதான் இருக்கும். இவனும் தூங்காம அழுதுட்டு கிடக்கான். அந்த ஆளதான் தூக்கி வச்சுட்டு உட்கார்ந்துருக்கேன். சின்ன பொண்ணு கீதாக்கா வாங்க. ஏட்டி உம்மி, உங்க அம்மாவை எங்க காணோம்? பேரு விடுதலை சின்ன பொண்ணு. பிள்ளைகளுக்கு அருணா கொடியும் கொலுசும் எடுத்து போடணும்ல, அதான் எடுக்க போயிருக்காவ. ஆ அப்படியா? உங்க அம்மா ஒரு வார்த்தை சொல்லல, கூப்பிட்டா நாங்களும் கூட போயிருப்போம்ல. நீங்க தான் பிஸியா இருந்தீங்கல்ல, அதான் அவிய கூட்டு போயிருக்காவ. கிருஷ்ணா கூட போயிருக்காவளோ? சரி சரி. ஆமாக்கா. இந்தாட்டி பொங்கி போட்டோம்ல, உனக்கும் சேர்த்து சாப்பாடு அள்ளிட்டு வந்திருக்கோம், உட்காந்து சாப்பிடு. ஜாலியா இருந்திருப்பீங்கல்ல, என்னால தான் வரவே முடியல. பேர் விட்டதுக்கு அப்புறம் வெளியில வரலாம்ல உமா? ஆமா சின்ன பொண்ணு, இருந்தாலும் இந்த பிள்ளையில தூக்கிட்டு எங்க வர? ஏட்டி உமாலோ, நாங்க வீட்டுக்குள்ள வரச்சுல உன் மாமியா என்னமோ கத்திட்டு கிடந்த மாதிரி இருந்துச்சு. ஆமாக்கா, எதுக்கு எடுத்தாலும் நாங்க அந்த காலத்துல அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம் கவ. என்னமோ உலகத்துல இது மட்டும்தான் வலிச்சு பிள்ளை பெத்த மாதிரியும் நம்மள வலிக்காம பெத்து போட்ட மாதிரிலாம் பேசிட்டு இருக்காவ. உமா, இப்பமும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஊன்னு சொல்லு, ஓ மாமியாக்கு ஒரு பாயாசத்தை போட்டுருவோம். இப்போதைக்கு வேணாம் சின்ன பொண்ணு. அப்ப அதுக்கான நேரம் வரட்டுங்க. சீ சும்மா கடட்டி, அது காதுல விழுந்துற போது. ஏ உமா, என்ன பேரு செலக்ட் பண்ணிருக்க? நானும் கேட்கணும்னு நினைச்சேன். என்ன டி பேர் சூஸ் பண்ணிருக்க? ஒண்ணுமே செலக்ட் பண்ணலக்கா, இன்னும் கன்ஃபியூஷன்லயே சுத்திட்டு இருக்கோம். நல்ல தமிழ் பேரை விடணும். ஏம் டி உமா, நல்ல ஸ்டைல விடு. அவ கிடக்கா, தமிழ்லயே நல்ல நல்ல பேரா நிறைய இருக்கு. நாம மக்கள்கிட்டயே கேட்போம். மக்களே, நீங்களே ஒரு நல்ல பேரை சொல்லுங்க. எந்த பேருக்கு அதிக லைக் வருதோ அந்த பேரை விடுவோம். ஒரு பேர் இல்ல, ட்வின்ஸ்ல 2 பேரு, ஒரு பாய் பேபி ஒரு கேர்ள் பேபி. ஆமா, உங்களுக்கு எந்த பேர் விடலான்னு தோணுதோ அதை கமெண்ட்ல போடுங்க. அதுல எந்த பேர் அதிகமா ரிப்பீட் ஆகுதுன்னு பார்ப்போம், அதிக லைக் எந்த பேருக்கு வருதுன்னு பார்ப்போம், அதை நாங்க விடுறோம். மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஐயா, இருந்தாப்புல பிள்ளை அழுது. என்ன தங்கம், என்ன என்ன? இந்த பைய வெறும் அழுவுனி பைய, எது கேட்டுத்தாலும் அழுறான். ஒரு சத்தம் கேட்க விட மாட்டேக்கான். சின்ன குழந்தைக்கு அழ மட்டும்தான் தெரியும். அது எப்ப பேசுதோ அப்பதான் அது வேணும் இது வேணும்னு சொல்லும். அதானே. சரி, போட்டு போட்டு மக்களே, அழாத, அழக்கூடாது. எதுக்குடி தங்கம் அழுற? அத்தை உனக்கு ஒரு பாட்டு பாடவா? வாடி ஏன் பட்டு குட்டி, சின்ன சின்ன தொட்டில் கட்டி, அம்மா சொல்லும் ஆரீராரோ இசைதானே, ஓ இசைதானே. பாட்டை எப்படி பாடுறா பாரு, பிள்ளையே அழுது. ஏ உமா, பார்த்துட்டே நிக்காம பிள்ளைய அமதி தொட்டில போட்டு நீ உட்காந்து சாப்பிடு. ஆட்டுங்க. சரி உமா, நாங்க போயிட்டு வரோம். சரி சின்ன பொண்ணு, ராத்திரி நேரம்
நேரம் கிடைச்சா வா என்ன. ஆ வாரேன் உமா, போயிட்டு வரேன். சரி லட்சுமி, நான் அப்ப வாரேனே. இருந்த பாத்திரத்தெல்லாம் கழுவி போட்டோம். மீதி இருக்க குழம்பு கறியெல்லாம் சூடு பண்ணி ஒரு சட்டியில வலிச்சு வச்சிருக்கோம். ஆ சரி அம்புஜம். மாணிக்கண்ணனுக்கு கொஞ்சம் சோறு கொண்டு போலாம்ல நீ? வேண்டாம் லட்சுமி, அவர் நைட்டுக்கு தான் சாப்பிட மாட்டாரு. பிள்ளைகளுக்கு காலேஜ் விட்டு வந்தோடனே வர சொல்றேன் சாப்பிடறதுக்கு. ஆட்டு லட்சுமி, பிள்ளைகளை அனுப்பிச்சி விடு, நான் வச்சு கொடுக்கேன். ஏ சின்ன பொண்ணு, நீயாவது எடுத்துட்டு போயம்டி வீட்டுக்கு. நல்லா சாப்பிட்டாச்சு, போகிறோம். நாளைக்கு கடைசி வெள்ளி, அதுக்கு அடுத்த நாள் கிருஷ்ண ஜெயந்தி. வீட்டுக்கெல்லாம் கறியை எடுத்துகிட்டு போனோம்னா அவ்வளோதான். எங்கள் அம்மா என்னைய வச்சு செஞ்சிருவா. குழம்பு நிறைய இருக்கு, எடுத்துட்டு போய் நைட்டுக்கு தோசைக்கு எதுக்காவது வச்சுக்கலாம்டாம்மா. வேணாம் லட்சு, நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ எடுத்துகிட்டு போனாலும் நான் தான் சாப்பிட்ணும். அதனால எனக்கு வேணாம், போகிறோம். முன்ன மாதிரிலாம் சாப்பிட முடியல லட்சுமி அக்கா. ஒரு காலத்துல எப்படி சாப்பிட்ட வயிறு, இப்ப தொப்பை வருதுன்னு பயந்து பயந்து சாப்பிட வேண்டியதா இருக்கு. யாருக்கோ? வேற யாருக்கிட்டி? எனக்கு தான். சரி லட்சு, பாய், நாளை சந்திப்போம். சரிம்மா, பாய் பாய், பார்த்து போயிட்டு வாங்க. உன் தம்பியை பத்தியா அஞ்சலி? சோபாலேயே உட்காந்து தூங்கிட்டான். டேய் சக்தி, எதுக்கு போட்டு இப்ப எழுப்புற? பெட்ரூம்ல போய் தூங்க சொல்லுங்க. சக்தி, அஞ்சலி, உன் தம்பி இப்படிலாம் எழுப்புனா எந்திக்க மாட்டான். இப்ப பாரு. காருண்யா, வாமா. சக்தியா தூங்கிட்டு இருக்கான். காருவா? எங்க மாமா? ஏ அஞ்சலி, எதுக்குடி இப்ப சிரிக்கிற? காருலாம் இல்லடா, மாமா சும்மா விளையாண்டாரு. என்ன மாப்பிள, தூக்கத்திலே எப்பவும் காரு தானா? அட போங்க மாமா. என்ன சோபாலேயே இருந்து தூங்கிட்டே போல? ஆமா மாமா, ஃபோன் நோண்டிட்டு இருந்தேனா, லைட்டா கண்ணை சந்துச்சுன்னு மூடுனேன். எப்படி தூங்குனேனே தெரியல. அது ஒண்ணு இல்லைங்க, மாமியார் வீட்டுல சரியான சாப்பாடு. அதான் வந்ததும் படுத்து நல்லா தூங்கியிருக்கான். அப்படியா மாப்பிள? அப்படி என்னெல்லாம் சாப்பிட்டீங்க? நல்ல விருந்த வச்சு அசத்திட்டாங்க மாமா. அப்புறம் ஃபோட்டோ ஷூட்டுக்கு வேற வெயில சுத்திட்டு வந்தோமா, அதனால ரொம்ப கிறக்கமாயிருச்சு போல. டேய், பெட்ரூம்ல போய் கொஞ்ச நேரம் தூங்குடா, அப்புறம் ஈவினிங் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும்ல. வேண்டாம் வேண்டாம் அஞ்சலி, இனி எங்க தூங்க. அம்மா வெளியில போகணும்னு சொன்னாங்க. நாளைக்கு பந்தக்கால் நடுறதுனால ஜாமான்லாம் வாங்கணும்னு சொன்னாங்க. சேர் டேபிள்லாம் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வரணும்னு சொன்னாங்க. அதுக்கு அத்தையும் மாமாவும் அம்மா கூட சேர்ந்து போயிட்டாங்கடா. உனக்கு இனி பெருசா வேலைலாம் இருக்காது. அப்படியா? ஐயோ, அவங்கள எதுக்கு அலைய விடுற? பரவாயில்ல சக்தி, எவ்வளோ நேரம் தான் இங்கேயே இருந்துட்டு இருப்பாங்க, போர் அடிக்குன்னு சொன்னாங்க. அதான் அத்தை கூட அம்மா அப்பாவை அனுப்பிச்சி விட்டேன். அட ஏன் மாமா, சொல்லியிருந்தா நம்ம 2 பேருமே போயிட்டு வந்திருக்கலாம். நம்மளுக்கு ஈவினிங் ஒரு சின்ன வேலை இருக்கு, நீ போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு வா. என்ன வேலை மாமா? என்ன ஓகேவா? ஓகே மாமா. டேய், உங்க மாமா என்னடா சொன்னாரு? என்ன சீக்ரெட் எனக்கு சொல்லு. சக்தி, நமக்குள்ளேயே இருக்கட்டும். ஏங்க, என் தம்பி கிட்ட என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்லை அஞ்சலி. இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? அதெல்லாம் எங்களுக்குள்ள இருக்கிற விஷயம், உன்ட்டெல்லாம் சொல்ல முடியாது. டேய், ஒழுங்கு மரியாதையா சொல்லிரு, அப்புறம் பின் விளைவுகள்லாம் பெருசா இருக்கும். என்ன மாமா அக்கா சொல்றா? ஆல்ரெடி நிறைய வாங்கியிருக்கீங்க போலயே. சும்மா இரு சக்தி. டேய் சொல்லுடா. ஆ, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. மாமா ஈவினிங் எங்கேயாவது வெளியில போயிட்டு வரலாமான்னு கேட்டாரு. வெளியில தானே, எனக்கும் ஐப்ரோ த்ரெட் பண்ணணும், என்னையும் கூட்டு போங்க. ஐயோ செல்லம், அது நீ நினைக்கிற மாதிரி வெளியில இல்லம்மா. சக்தி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஈவினிங் சாப்பிட போலாமான்னு கேட்டாங்க. அதான் அவங்க கூட சேர்ந்து ஹோட்டலுக்கு போறோம். சக்தி, இவர் சொல்றது உண்மையா? ஆமா அஞ்சலி, பின்ன என்ன மாமா போயே சொல்ல போறாரு? கல்யாணத்தை பக்கத்துல வச்சுட்டு எங்களுக்கு என்ன, நாங்க சும்மா வீட்லயே உட்காந்துருக்கவா? வெளியில நிறைய வேலை இருக்கும்ல. அதானே, வெளியில நிறைய வேலை இருக்கும். அதெல்லாம் என்ன நீ போய் பண்ண போறியா? இங்க பக்கத்துல இருக்க போட்டி கடைக்கே போயிட்டு வர மாட்டேக்க. நானும் வரேங்க, எனக்கும் ஐப்ரோ த்ரெட் பண்ணணும். ஒரு Dress ஸ்டிச் பண்ண கொடுத்துருந்தேன், அதை வாங்கணும். உங்க கூட வந்தேன்னா எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேனே. ஏ அஞ்சலி, ஒரு வாட்டி சொன்னா புரிஞ்சுக்க மாட்டேன். உன்னை நாளைக்கு கூட்டு போறோம். வாங்க மாமா, நம்ம ரூம்ல போய் தூங்குவோம். ஆமா ஆமா, இதுக்கு மேலலாம் இங்க நிக்க முடியாது.
உங்க அக்கா இருக்காளே கேள்வியா கேட்டு டார்ச்சர் பண்ணுவா. எம்மா இவ்வளோ பாத்திரம் இத்தனை நாள் எங்கம்மா வச்சிருந்த? எல்லாம் பரன் மேலே கிடந்துச்சு மக்களே. தோட ஒன்று ஒன்றா தொடச்சி வை. இந்த நான்ஸ்டிக்கு பாத்திரம் கொஞ்சம் இந்த தவா இதெல்லாம் இப்போ வாங்கிட்டு வந்தது. இதெல்லாம் எதுக்குமா போட்டு வாங்கின? இங்க இரு தோசை தவா. இதெல்லாம் எதுக்குமா? போற வீட்டுல இருக்காதுனாமா வாங்கி தரேன். கேட்டி பேச்ச கோர விறுவிறுன்னு அவ்வளோத்தையும் தோட. இன்னும் 2 சாக்கு இருக்கு, அதையும் பிரித்து எடுத்து துடைக்கணும். எதுக்குமா இவ்வளோ பாத்திரம் வாங்கிட்டு வர? ஒரு வீட்டுக்கு என்ன இவ்வளோ பாத்திரமாமா தேவைப்படும்? ஏன் சொல்ல மாட்டேன்? அப்புறம் போகிற இடத்துல அவன் அம்மா ஒன்றுமே கொடுத்து அனுப்பல, வெறுங்கையை வீசிட்டு வந்தான்னு சொல்கிறதுக்கா? அப்படி யாருமா சொல்லுவா? வடிவத்தெல்லாம் ரொம்ப நல்லவிய, இந்த மாதிரிலாம் பேச மாட்டாவ. சும்மா நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி பேசாதம்மா. ஆமாட்டி, நீ தான் சொல்லிக்கணும். இந்த பேச்செல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு 2 மாதம் கழிச்சு சொல்லி நான் ஏற்றுக்கிறேன். போமா, நீ எல்லாரையும் தப்பாவே புரிஞ்சு வச்சிருப்ப. ஆமாட்டி, எனக்கு ஆசை பாரு உன் மாமியாரை பற்றி நான் தப்பாக பேசுறதுக்கு. சரிம்மா, அந்தால விடு. இந்த தூக்குச்சட்டி எதுக்குமா வாங்கியிருக்க? எங்கேயாவது போனால் சோறு கொண்டு போய்க்கலாம் டீ. எங்கம்மா சோறு கொண்டு போறதுக்கு? அது என்ன வயலே வேலை பார்க்காவ? நான் சோறல்லி இதுல வச்சு கொண்டு போவதுக்கு? சோறு கொண்டு போகலான்னா ஏதாவது போட்டு வச்சுக்கலாம் டீ. பித்தளை தூக்குச்சட்டி, இதுக்கு விலை எம்பிட்டு தெரியுமா? 3000 ரூபா, நல்ல கனத்த சட்டி. ஏ அம்மா, 3000 ரூபாய்க்கு எதுக்குமா இந்த தூக்குச்சட்டி வாங்கின? ஏடி பிள்ளையே வெறும்னாவா அனுப்ப? போவையில் உனக்கு இந்த இதில் அரிசி, மல்லிகை சாமான், லட்டு, முறுக்கு, அதிரசம்லாம் வச்சு கொடுத்து விடணும். மாறி மைனி மாறுவளுக்கு வேற அரிசி படி கொடுக்கணும். எத்தனை பேர் இருக்காவன்னு எண்ணணும். நான் வேற இந்த பாத்திரம்லாம் வாங்க போனேன் பாரு கடைக்கு, அயத்தே போயிட்டேன். அரிசி பட்டி கொடுக்கறதுக்கு எல்லாம் வாங்கிட்டு வரணும் பாத்தியா? அதுக்கு வேற மாறி போயிட்டு வரணும். ஒரே அலைச்சல் தான். ஏ அப்பா, இவ்வளோ விஷயம் இருக்காமா கல்யாணத்துக்கு? ஆமா, இன்னும் உன் புருஷன் வீட்டில் லட்டு எவ்வளவு முறுக்கு எவ்வளோன்னு சொல்லலை. அவிய எண்ணிக்கை சொன்னாதான் போய் ஆர்டர் கொடுத்துட்டு வர முடியும் லட்டுக்கு முறுக்குக்கெல்லாம். இதெல்லாம் எதுக்குமா அவியிட்ட போய் கேட்டுட்டு இருக்க? நீ குத்து மதிப்பா ஒரு 100 லட்டு 100 முறுக்குன்னு சொல்லு. ஆனா அதுவே அதிகம்தான். யாரு இருந்து திங்க போறா? 100 சொல்லணுமா? அப்படி யாரு டீ வாங்கிட்டு போவா? 1000 சொல்றாவளோ 2000 சொல்றாவளோ யாருக்கு தெரியும்? ஏ அம்மா, ஏமா 1000 2000த்துக்குலாம் போற? அவ்வளோ காட்டு வாங்கிட்டு போய் என்ன கடையாம வைக்க போறாவ? கடை வைக்காவளா இல்லை யாருக்கும் கொடுக்காவளோ இல்லை எங்கேயும் போய் கொட்டுறாவளோ அதெல்லாம் நமக்கு தெரியாதுமா. கேட்டா வாங்கி கொடுத்துருவோம். எதுக்கு நம்மளுக்கு? அது வேற ஏன் வம்பு? அப்புறம் கல்யாணம் கட்டிட்டு அந்த வீட்டுக்கு போனதுக்கப்புறம் உனையே குத்தி காட்டக்கூடாது பத்தியா? உங்க அம்மா அது சொன்ன இது செய்யலை அதை செய்யலைன்னு. ஏம்மா நீ வேற சும்மா சும்மா ஏமா எங்க அத்தையவே இழுத்துட்டு இருக்க? அவிய அப்படிலாம் கிடையாது. அவிய வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப நல்லவியம்மா. நீ தான் ரொம்ப ஒரு மாதிரி பேசிட்டு இருக்க. நீ ஏமா இப்படியே நினைக்க? லட்சுமி, என்னே வானே வா. மைனி வாங்க. சொல்லவே இல்லை, எதிர்பார்க்கவே இல்லை நீங்க வருவீங்கன்னு. வாங்க மாமா, வாங்கத்த. அஜய் வாடா. இந்தாமா தாய்மாமா சீர் கொண்டு வந்திருக்கேன், வாங்கிக்கோ. ஏனே இவ்வளோலாம் வாங்கிட்டு வந்திருக்க? ஏன் லட்சுமி அப்படி கேட்க? இதெல்லாம் எங்களுடைய கடமை. இந்தாமா கல்யாண வளையல் வாங்கியிருக்கேன். என்ன தாய் மாமா வளையல்லாம் வாங்கிட்டு வந்துட்டியோ? நீயே போட்டு விட்டுருனே. காரு, இந்த செயின் பிடிச்சிருக்காமா உனக்கு? ரொம்ப நல்லா இருக்குத. உங்க செலெக்ஷன் தானே? ஆமாடா. ஆமா, பூமாரி எங்க? பூமாரி பக்கத்துல ஒரு ஃப்ரெண்டை பார்க்க போயிருக்கா. என்னே நீ நாளைக்கு காலையில தான் வருவேன்னு நினைச்சேன், இன்னைக்கே வந்துட்டியனே. வேலை கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்சிடுச்சு, அதான் உடனே கிளம்பிட்டோம்மா. நாங்க மதியமே வந்திருப்போம். இதெல்லாம் வாங்கிட்டு வரணும்ல, அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷம் மைனி, சீக்கிரமாவே வந்துட்டீங்க. நாளைக்கு பந்தக்கால் நடுறோம்ல லட்சுமி, அதான் கொஞ்சம் சீக்கிரம் வந்து வேலையெல்லாம் பாப்பமேனு வந்துட்டோம். என்ன பாத்திரம்லாம் எடுத்து வச்சாகுது? என்ன காரு, புகுந்த வீட்டுக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்ட போலயே. ஐயோ அத்தை, நானே கொஞ்சம் பயத்துல இருக்கேன். என்னப்பா பயம்? பக்கத்துல தானே போறீங்க. என்னெல்லாம் பாரு, எங்க அம்மா ஊர் எங்கேயோ இருக்கு, உங்க மாமா ஊர் எங்கேயோ இருக்கு. எவ்வளவு தூரத்துல கட்டி கொடுத்துருக்காவ. உனக்கு பிரச்சனையே இல்லை பாத்தியா, பக்கத்துலயே தான் இருக்க. நினைச்ச நேரம் அம்மாவையும் அப்பாவையும் வந்து பார்த்துட்டு போயிடலாம். காரு வாங்கிக்கோடா. தேங்க்ஸ் மாமா. புருஷனமே சிலுக்க